பணம் இருக்கும் மனிதரிடம் குணம் இருப்பதில்லை. கேப்டன், என்ன ரோஹித் இப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கேன்? நல்லா தானே இருக்கேன். இல்ல பாட்டுலாம் கொஞ்சம் சோகமா இருக்கு. டேய், நம்மள வெளியே அனுப்பிச்சு விட்டான், நானே சோகத்துல இருக்கேன்டா. கொஞ்சம் நீங்க கண்டினியூ பண்ணுங்களேன், உங்களுக்கு ஒரு ஆபத்தான விஷயம் சொல்லிடுறேன். ஓ, என்னை புலம்ப விட்டு நீ வேடிக்கை பார்க்க போற? டேய், போன 2 வருஷம் நம்ம தான்டா கப் அடிச்சோம். ரன்னிங் டீம் அந்த மாதிரிடா, கப்பு நம்மகிட்ட இருந்துச்சுடா. இந்த வாட்டி நம்மளை வெளியே அனுப்பிச்சு விட்டா பரவாயில்ல, இல்ல நம்ம தோத்து போயிருந்தா பரவாயில்லடா. ரன் ரேட் இல்லேன்னு கேவலம்டா. நம்ம எல்லாம் சரித்திரத்துல என்ன எழுதுவோம்? மும்பை இந்தியன்ஸ் கடப்பார பேட்டிங், 5 டைம் கப்பு அப்படி எழுதுறவீங்களா? போய் மும்பை இந்தியன்ஸுக்கு ரன் ரேட் இல்ல, அதனால நாங்க உள்ள விட மாட்டோம்னு சொன்னா காரி துப்புவாயிடா. நம்ம ஜெயிச்சோம், நம்ம தோத்துனா கூட பிரச்சனை இல்லை. வேற ஏதோ டீம் நல்லா விளையாடி நம்ம ரன் ரேட் போச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த புலம்புல தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். சரி, என்ன நீ ஏதோ சோகமான சொல்ல வந்தேன்ல, சொல்லு. இந்த சீசன் முடிஞ்ச உடனே சரி அடுத்த சீசன்ல 2 புது டீம் வருதான். அவங்க வந்தா என்ன, நம்ம யாரு ஆண்ட பரம்பரை புது டீம் வருதான். வரட்டும். அதான் வெளியே போறியா? போயிட்டு வா. இல்ல நான் போல. நீ போக மாட்டேடா, தம்பிடா. சரி சொல்லு, யாரு அடிக்கு ஒரு நாள் போறாங்க? யார கேட்டுடா போறாங்க? யார கேட்கணும்? என்னடா அண்ணன் இப்பதான்டா மரியாதை. இந்த மாதிரி அவங்க என்கிட்ட கேட்டாங்க. அப்ப அவ்வளவுதானடா அண்ணனுக்கு மரியாதை. நீங்க எப்படி வளர்த்தீங்கன்னு எனக்கு தெரியாது. அண்ணனுக்கு மரியாதை இல்ல, மும்பை இந்தியன்ஸ்க்கு மரியாதை இல்ல, ஓனருக்கு மரியாதை இல்ல, எதுக்கு தான்டா அப்ப மரியாதை? காசுக்கு தான் மரியாதை. சரி, இப்ப என்ன அவங்களும் போறாங்க? ஆமா, அவன் ஒருத்தன் அடிக்கு வந்து குஜராத் போயிட்டான். சரி, அவன் லக்னோ போயிட்டான். அண்ணன் தம்பியை பிரிச்சு விட்டு. டேய், இது வேறுடா. வேறா இருந்து மரமாகி பழமாகி வருவான்டா. யாரை நம்பி இல்லடா, போடா. தம்பி சாரி கேப்டன், 22ல பாப்போம். 22ல கம்பேக் கொடுக்குறோம்டா. என்னடா நடக்குது? கம்பேக் கேப்டன் எங்க இருக்கீங்க? கம்பேக் கேப்டன் இங்கதான் இருக்கீங்களா? கம்பேக் கொடுக்கவே இல்லடா. செட் பேக் கோ அவுட்னு இருக்கேன்டா. ஏன்டா? சரி, இன்னொரு ஆத்திரமான விஷயம். ஆத்திரமா? எனக்கு தான்டா ஆத்திரம் வருது. ஏன்டா, என்னடா நடக்குது? நம்ம டீமுக்கு என்னடா ஆச்சு? நல்லா தான்டா இருந்தோம். கஷ்டம் தான், 8 தோல்வி அடைஞ்சிருக்கோம். 8 தோல்வி? ஏன்டா, அது ஏற்கனவே அடைஞ்சிட்டோம். ஊரே அதை சொல்லிதான் என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கு. 5 டிராஃபி வாங்கி கொடுத்தெல்லாம் எவனும் சொல்ல மாட்டான். 8 தோல்வி, ரோஹித் சர்மா கிடையாது அப்படின்னு செருப்பால் அடிச்ச மாதிரி கேட்கிறான்டா. இப்ப இன்னொரு ஆளும் கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் யாரா? பொலாட் இல்லையா? கொடுத்துட்டாரு. பொலாடுக்கு என்னடா ஆச்சு? டேய், அவர் யாரு தெரியுமா? இது என்னது? என்னோட முதுகுடா. அவர் யாரு கட்டுடா ரிட்டையர் ஆனாரு? அவர் யாரு கேட்கணும்னு நினைக்கிறீங்க? 3 மேட்ச் உட்கார வச்சீங்கல்ல, ஓடலன்னு உட்கார வச்சிட்டீங்க. என்ன நீங்க? அவர் ஓடாம இருப்பாராடி? அவர் பறந்துகிட்டு இருப்பார். ஏதோ ஒரு மேட்ச்ல அடிக்கலன்றக்காக ஏதோ கோவத்துல திட்டிவிட்டே வயசாயிருச்சுன்னு ஏதோ அவர் யாரோ பேசி அவர் சொன்னாரு. யாரோ என் காது கூட வயசாயிருச்சுன்னு சொன்னாங்கடான்னு. அவருக்கு வயசே ஆகாதுன்னு சொன்னேன். அவர் கால தப்பா விழுந்து ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாரு. ஏண்டா, ஹர்திக் பாண்டியா போனா, குருணால் பாண்டியா போனா, மலிங்கா போனாரு, பொலாடு போனாரு. என்ன நீயும் போயிரு? எல்லாம் போல. ஏன் போல? போயிட வேண்டியதானே. நம்ம ஓன் ஃபேமிலியை விட்டு இப்படி போக முடியும்? நீ தான்டா உண்மையான தம்பி. இன்னும் வேற யாருப்பா போறேன்னு இருக்கா? அந்த பும்ரா போய் என்னப்பானா? அவர் இருப்பார். நான் இருக்கேன், பாத்துக்கிறேன். அவர் இருப்பார்ல, அவரை வச்சு ஜெயிச்சிடலாம்ல. கம்பேக் கேப்டன் கொடுக்குறோம். சரி, ஒண்ணு போன வருஷம் வேறு இதெல்லாம் சொல்லிச்சிட்டு இருக்கீங்களே, இந்த வருஷம் ஒரு பூ, ஒரு காய், ஒரு கனி எதுவுமே வரலையே. அடுத்த வருஷம் வரும்டா. அடிக்கிறோம். டேய், நமக்கு இது புதுசு கிடையாதுடா. வாழ்த்துக்கள் கேப்டன். நம்ம குவாலிஃபயர் 2 விளையாட போறோம். நான் யாரு? நீங்க வேறுடா. வார்த்தையில பவுலர்னு ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுமா? ஆமா. அது பும்ரா இல்ல, மலிங்கா இல்ல, பொலாடி இல்ல, வேற யாரு? இந்த வெளிநாட்டு பிளேயர் ஆர்ச்சர் இல்ல, யாருமே இல்ல. ஆனா நம்ம பவுலர் யாரு? ஜார்டன், மத்வாலு, அர்ஜுன் டெண்டுல்கர். அவர்லாம் என்னத்த சொல்ல இப்ப தெரியுதாடா? நான் குவாலிஃபயர் 2 அடிச்சிட்டு கப்பா அடிச்சிட்டு எங்க கேப்டன் சொன்னா திட்டி விடுவாங்க. எங்க பிளேயர்ஸ் வச்சு கேப்டன் அத ஜெயிக்கிறோம், அந்த சரித்திரம் பண்றோம்டா. இப்படி ஆயிடுச்சு. சரி விடு, நம்ம பிளேயர்ஸ் வச்சு இவ்வளவு தூரம் வந்ததே பெருசுதான். இதை நம்ம அவங்ககிட்ட சொன்னோம்னா அவங்க டிமோட்டிவேட் ஆயிடுவாங்க. யார்கிட்டடா தோத்தோம்? நம்ம பையடா ஹர்திக் பாண்டியா, நம்ம தம்பிடா. யாரோட தம்பி? என் தம்பி தான். ஓன் தம்பி. அப்ப யாரு? நம்மடா, ஒன் ஃபேமிலிடா. என்ன வெள்ளந்தியாவே இருக்கீங்களே? என்னப்பாச்சு? அவ என்ன சொன்னான்னு தெரியாதா? என்ன சொன்னா? மும்பை இந்தியன்ஸோட சென்னை ஃபேமிலி தான் நல்ல ஃபேமிலின்னு சொல்லிட்டு இருந்தான். அதனாலதான் கப்பு அடிக்க போறேன்டான். இல்ல, எனக்கு புரியல. என்னாச்சு? எதை வச்சாங்க அப்படி சொன்னா? அவன் என்ன சொன்னானா, நீங்க காரணமே எப்படி இருக்குன்னா, நீங்க எல்லாம் வந்து இந்த யங் பிளேயர்ஸ், சின்ன பிளேயர்ஸ், இந்த ஃபார்ம் அவுட் பிளேயர்ஸ் இவங்க வச்சு விளையாட மாட்டீங்களா? பெரிய ஜாம்புவான் பிளேயர்ஸ், ஃபார்ம்ல இருக்கிற பிளேயர்ஸ், கடப்பார டீம் வச்சு தான் விளையாடுவீங்களா, கப் அடிப்பீங்களா? ஆனா சென்னை அப்படி இல்லையா? அதே மாதிரி ஒரு பண்ணிட்டாராம். ஒண்ணு சொல்லவா? சொல்லுங்க. அவன் அடுத்த வருஷம் அங்கே இருக்கட்டும். அண்ணன் தம்பி எல்லாம் முடிஞ்சு
தலைவர் என்ன சொல்லியிருக்காரு? அண்ணாமலை டைலாக் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அவர் முன்னாடி கப்பு அடிச்சு காட்டுறேன்டா, இந்த வருஷம் விடு, ஏதோ பொழைச்சு போயிட்டேன் தம்பின்றனால கப்பு, அடுத்த வருஷம் தம்பி கிம்பி எதுவும் கிடையாதுடா. டேய் மும்பை இந்தியன்ஸ், இங்க பாரு, நம்மளோட டார்கெட்டு கப் அடிக்கிறது 2வது. முதல் டார்கெட் ஹர்திக் பாண்டியாவையும் குஜராத் டைட்டன்ஸையும் அடிச்சே ஆகுறோம். சரியா? நீ வந்து மொரட்ட ஃபார்ம்ல இருக்க, நான் எப்படியும் ஃபார்முக்கு வந்துருவேன். சரியா? பவுலிங்ல பும்ரா இருக்கேன், பாத்துக்கிறேன். வேற பும்ரா போதும். 4 ஓவர் 24 பால், 24 பாலுக்கு 10 விக்கெட் எடுக்க தெரியாதா பும்ராக்கு? என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க? சரியா? வேற எதுவும் பிரச்சனை இல்ல, எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். நான் கேப்டன்ஷிப் பண்றேன், ஹர்திக் பாண்டியாவை அடிக்கிறோம். இல்ல புரியல, என்னமோ இப்ப கடைசி என்னமோ சொன்னீங்களே, ஹர்திக் பாண்டியாவை அடிக்கிறோம்னா அதுக்கு முன்னாடி சொன்னீங்களே என்ன சொன்னேன்? என்னமோ பண்ண போறேன்னு. ஜெயிக்கிறோம். இல்ல அதுக்கு கேப்டன் பண்றேன். மும்பை இந்தியன்ஸ்னா ரோஹித் சர்மா, ரோஹித் சர்மானா மும்பை இந்தியன்ஸ். கேப்டன்ஷிப் ரோஹித் சர்மா, ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப். உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? என்ன சொல்லல? கேப்டன் யாருன்னு? யாரு? நான் தானே. சாரி, ஹர்திக் பாண்டியா தான் கேப்டன். நீங்க கேப்டன் இல்ல, நீங்க ஒரு இம்பாக்ட் பிளேயரா இருந்துக்கங்க. இனிமே நீங்க என்ன கேப்டன் இல்ல, அவர் தான் கேப்டன். என்னடா சொல்ற? வேற என்ன பண்ண முடியும் எங்களால? இந்த ரோஹித் சர்மா பேச்சு மூச்சு நின்னு போச்சு. இதுக்காண்டியே இந்த வருஷம் கேவலமா நாங்க தோக்குறோம். நீ என் தம்பிடா.